வணக்கம் நண்பர்களே. குருதரம் குபேர யோகம். சொந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இந்த அரிய காலம் எல்லோருக்கும் வராது. ஆனா இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராஜ வாழ்க்கை ஆரம்பம். பணம், செல்வம், அதிர்ஷ்டம் அள்ளி அள்ளி வரும் காலம் இது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகள் கதவை தட்ட போகுது. உங்க வாழ்க்கைய ஒரு புதிய உயரத்தை அடைய போகுது. அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் 5 ராசிகள் யாரு? முழு விவரம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். முழுமையா பாருங்க. இதன் விளைவா பாத்தீங்க அப்படின்னா, மேஷம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிச்சு பொருளாதார நிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை சுமார் 4:43 மணி அளவில் வியாழன் புனர்வசு நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும். புனர்பூசம் புனர்வசு நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அதாவது குரு தனது சொந்த நட்சத்திரத்திற்கு வருவதால் அந்த கிரகத்திற்கு அதிக பலம் கிடைக்கிறது. பொதுவாக குரு பலமாக இருந்தால் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் பின்தொடரும். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது மட்டுமல்லாமல் பணவரவு அதிகரிப்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். இந்த நட்சத்திர மாற்றத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு ராஜயோகம் ஏற்படும் என்பதை விரிவாக பார்ப்போம். குருவின் பயிற்சியால் இந்த 5 ராசிகளுக்கு பொன்னான வாய்ப்புகளும் சிறப்பான பலன்களும் கிடைக்கும். சமீப காலமாக மன அழுத்தம் மற்றும் நிதி சிக்கல்களால் அவதிப்பட்டு வரும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பெரும் நிம்மதியை தரும். சிக்கல்கள் தீர்க்கப்படும். தடைப்பட்ட பணிகள் மீண்டும் வேகம் பெறும். நீங்கள் படிப்படியாக கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவை உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். நிலுவையில் உள்ள கோப்புகள் நகர்த்தப்படும். மாணவர்களுக்கு நல்லது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அல்லது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குருவின் ஆசி கிடைக்கும். கூடுதல் வருமான வழிகள் தோன்றும். சமூகத்தில் புகழும் பெருமையும் அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது. உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறும் நேரம் வந்துவிட்டது. ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களிடையே நட்பு வலுப்படும். இந்த கோச்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்திரத்தன்மையை வழங்கும். குறிப்பாக நிதி ஒழுக்கம் அவர்களிடம் வளர்க்கப்படும். யாரிடம் இருந்தாவது பணத்தை திரும்ப பெறுவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களை வந்தடையும். தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குரு தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பதால் புனர்பூசம் நட்சத்திரத்தின் பிரவேசம் அவர்களுக்கு சிறந்த பலன்களை தரும். வெளிநாட்டில் கல்வி கற்கவோ அல்லது வேலை பெறவோ முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. வியாழனின் தாக்கம் எப்போதும் நிலையானது. வியாழன் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதன் பலன்கள் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு திரும்புவது சமூகத்தில் நேர்மை மற்றும் நீதிக்கான மரியாதையை அதிகரிக்கிறது. சுயமாக முடிவெடுப்பதை விட ஞானிகளின் அறிவுறுதியை பின்பற்றுவதால் மக்கள் அதிகமா பயனடைவார்கள். இக்காலகட்டத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. தமது பணிகளை பொறுமையுடனும் முறைப்படியும் செய்பவர்களுக்கு குருவின் முழு ஆதரவும் கிடைக்கும். இந்த குரு குபேர யோகம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் குடும்பத்தினரிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல நேரத்தை அவர்களும் பயன்படுத்தட்டும். டெய்லி ராசி பலன் மற்றும் ஜோதிடம் அப்டேட்ஸ் பார்க்க நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. மேலும் எந்த ராசிக்கு என்ன பலன் வேண்டும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.